ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சதீஷ் டெக். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரிசிம் வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் ஃபுல் டீட்டெயிலாக. அது வந்து ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணுறது, எப்படி மொபைல் ரெடி பண்ணுறது, குயிக்காக ரெடி பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்டெலிஜென்ட் ரிசியூம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப் வரும், ரெசியூம் பில்டர்னு 2021. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் எப்படின்னு காட்டுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி தான் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே ஷேர் ரேட்டோட இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட்ஸ்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து கிரியேட் பண்ண தான் போகிறோம். ஸோ கிரியேட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் கொடுத்து நான் ஆல்ரெடி 2 இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு புதுசாக கிரியேட் பண்ணால் கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அது ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே கிரியேட்டுங்கிற ஆப்ஷன் வந்து வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒன்று சும்மா தான் கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நான் எடிட்டில் போயிட்டேன். ஃபஸ்ட்டு பர்சனல் டீடைல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்கள் நேமு, அட்ரஸ், இமெயில், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் நிறைய இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபோன் நம்பர் வரதான் உங்களுக்கு எல்லாருக்குமே காட்டும், டேட் ஆஃப் பர்த்லாம் காட்டாது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு ஆட் சிம்பிள்ஸ் ஒன்று இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஆடை கொடுத்துட்டு ஸோ நீங்கள் இதில் வந்து ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அங்கே வந்து வந்துடும். ஸோ வந்து நான் வந்து எல்லாமே ஆன் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ இந்த வெப்சைட் வந்து உங்களுக்காக ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டு தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன், ஆன் ஆகிட்டு அப்படின்னா டெலிட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி நீங்கள் அந்த ஆட் சிம்பிளுக்குள்ளே போங்க. அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து டெலிட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து அளவுக்கு எடிகேஷன். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும். எடிகேஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு மொத்தமாக கடைசியில் சேவ்ங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சும்மா வெளியே வந்துடும். ஸோ யாரை மார்க் கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து எடிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது வந்து எடிகேஷனு. ஃபஸ்ட் வந்து பர்சனல் டீடைல்ஸ் ஃபில் பண்ணோன்னா ரெண்டாவது எடிகேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே வந்து ப்ளஸ் ஆடுங்கிற சிம்பிள் இருக்கும். ஸோ ப்ளஸ் ஆடுங்கிற சிம்பிளை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து எடிகேஷன் 1 அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து 3 எடிகேஷன் தேவை. 3 எடிகேஷன் இதுக்கெல்லாம் தேவைன்னா ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் அதில் ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துக்கலாம், எப்படி பண்ணணும் அப்படின்னு. இல்லைனா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹோஸ்ட் டிகிரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். அது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10th கொடுங்க. 10th அப்புறம் 12th அதுக்கப்புறம் காலேஜ். அதனால தான் நான் 3 எடிகேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்எல்சி, அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து நீங்கள் என்ன ஸ்கூல் படிச்சிக்க அந்த ஸ்கூல் நேமு, அதுக்கப்புறம் கிரேடு, நீங்கள் எடுத்த மார்க்கோட பெர்சன்டேஜ், அதுக்கப்புறம் எந்த இயரில் வந்து நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க 10th அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. திருப்பி வந்து ஆட் செக்ஷன் கொடுத்து அதே மாதிரி 3 செக்ஷன் கொடுத்துட்டு ஸோ ரெண்டாவதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோர்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி கொடுத்தோமா, அடுத்து வந்து ஹையர் செகண்டரி. ஸோ நான் வந்து அதை கடைசியாக வந்து நான் பண்ணிக்கிற ஃபார்மேட்டில் வந்து எடிட் பண்ணி நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு 3 எடிகேஷனுமே நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு ஸோ வெளியே வந்துக்கோங்க. ஸோ நம்ம அடுத்ததுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நான் வந்து கடைசி வந்து உங்களுக்கு நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல் காட்டுறேன். ஸோ இந்த ஏரோ மார்க்லாம் எதுக்கு இருக்குன்னா, அப்பு டவுன் ஒரு ஏரோ மார்க்லாம் இருக்குன்னா அதான் நீங்கள் வந்து எடிகேஷன் வந்து மாற்றிக்கலாம். ஸோ தப்பாக அடிச்சிட்டேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அழிச்சிட்டு மருந்து பண்ணோம் அப்படிங்கிற ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஏரோ மார்க்கு. அடுத்தது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ளஸ் ஆடுன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்குன்னா, ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து நான் 1 வருஷம் வேலை பார்த்துருக்கேன் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனி நேம் இங்கே இருக்கணும். அப்புறம் அந்த என்ன வேலை அப்படிங்கிற ஜாப் டைட்டில், ஸோ அந்த கம்பெனியில் நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணீங்க, என்றைக்கு வந்து ரிசீவ் பண்ணீங்க, அதோட அப்புறம் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டீட்டெயில்ஸ். ஸோ அந்த கம்பெனி எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபில் டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுத்துக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸ்ன்னு இருக்குது. ஸ்கில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கில் 1 வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கில் 1ல் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துங்க. ஸோ நான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு கூட கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரியும் அதை வந்து பில்ஸ்டாக போட்டு ஸோ சியா, C++ஆ, அந்த மாதிரி HTML, ஜாவா ஸ்கிரிப்ட், ஸோ என்னென்ன தெரியுதோ அதை கொடுத்துக்கோங்க. நான் C++ம் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி திருப்பி ஆட் கொடுத்துட்டு ரெண்டாவது ஸ்கில்ஸ் ரெண்டாவதில் கொடுங்க. ஏன் அதிலே கொடுத்துடலாமா கேட்பீங்க. ஸோ நீங்கள் அதிலே கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒவ்வொரு லைனை வரிசை ஸ்ட்ரைட்டாக ஒரே லைனில் இருக்கும். நீங்கள் மாற்றி அதை ஸ்கில்ஸ் ஆட் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கில்ஸ் தனி பாக்ஸில் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் வைஸாக வரும். நான் உங்களுக்கு லாஸ்ட் லைனோட இதை வியூ பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அப்போ தெரியும். ஸோ ஒரு பாயிண்ட் வைஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் தனித்தனி பாக்ஸில் வந்து ஒவ்வொரு ஸ்கில்லுமே தனித்தனி பாக்ஸில் கொடுங்க. ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்ல லுக்காக இருக்கும். ரிசியூமே வந்து பார்க்க ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். நீங்கள் ஒரே பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பாயிண்ட் வச்சு நல்லா இருக்காது. ஸோ அடுத்து வாங்க அப்ஜெக்டிவ்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்ஜெக்டிவ்னால் நமக்கு தேவை கிடையாது. ஸோ வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ்னால் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து போகிறீங்க, இல்லாட்டி யாராவது உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெஃபரன்ஸ் பாக்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. என்னடா இவ்வளோ தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. இவ்வளோ தான் இருக்கா, இவ்வளோ ரொம்ப சின்ன ரிசியூமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆட் மோர் செக்ஷன் இருக்குது. ஸோ அதில் கொடுத்து நீங்கள் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு செக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரிசியூம் வந்து அப்போ வந்து பெருசாகிக்கலாம். ஸோ நான் ஆட் மோர் செக்ஷன் கொடுத்து பார்க்கேன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், ப்ரொடக்ஷன், ஆக்டிவிட்டீஸ் அப்படி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த செக்ஷன் வந்து ஆட் ஆயிரும். இப்போ லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுலேயுமே ஒரே லாங்குவேஜ்லேயே வந்து தமிழ், இங்கிலீஷ் நிறையன்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துறாங்க. ஸோ லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி கூட இந்த மோர் செக்ஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதில் உள்ள செக்ஷன் போக எனக்கு வேறு ஒரு செக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா
கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ செக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி கிளிக் பண்ணுறதுனால நீங்களே ஒரு செக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எதாவது செக்ஷன் வந்து இருந்தோன்னா ஹாபிங்கிறது இல்லவே இல்லை. ஸோ நான் வந்து ஹாபிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் செக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா கிரியேட் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷன் வந்து ஹாபி ஒவ்வொரு ஹாபியாக எழுதுங்க. ஸோ பிளேயிங் கிரிக்கெட்டு, ரீடிங் புக்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஹாபிக்காக தனித்தனியாக ஆட் பண்ணுங்கள். எப்பவுமே ஒன்றா ஆட் பண்ணிடாதீங்க. இதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இதுக்கு போக என்னெல்லாம் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கீழே வியூ சிவின்னு ஒன்று இருக்கும். ஸோ வியூ சிவின்னு என்ன நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஸோ உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ சூஸ் பண்ண சொல்லணும். ஸோ அந்த ஆட் கட் பண்ணி விட்டோன்னே ஸோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த என்ன ஃபார்மெட்டில் இருக்கும், நீங்கள் என்னெல்லாம் அடிச்சிருக்கீங்களோ அது ஒரு ஃபார்மெட்டை வந்து அந்த டெம்ப்ளேட் இருக்கிற மாதிரி மேட்ச் ஆகும் அதுவே. ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒன்றுமே ஃபில் பண்ணல, அதனால் ஃபில் மிஸ்ஸிங் டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்னோட இதில் போய் நான் எடிட் பண்ணி எப்படி இருக்குது இந்த டெம்ப்ளேட் வந்து எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறேன். ஸோ இப்போ என்னோடக்குள்ள வந்துட்டேன். ஸோ வியூ சிவிங்கிறது நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஒரு டெம்ப்ளேட் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமானது இருக்குது. வந்து ப்ரொஃபஷனல் ஒன்று மாடர்ன் இருக்குது. ஸோ ரெண்டுமே கலந்து ஆளுங்கிற ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ப்ரொஃபஷனலாக நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ப்ரொஃபஷனில் ஃபஸ்ட் டெம்ப்ளேட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இங்கே மாடர்ன் ஒன்று இருக்குது. ஸோ மாடர்னுங்கிறது நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா மாடர்னாக வரும். ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கூட நீங்கள் வேணால் வேறு கலர்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கலர்ஸை கூட வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வயலெட்டு, ப்ளூ அப்படியே ஒவ்வொரு கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கலர் வந்து உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த கலர் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கீழே டெஸ்ட் வந்து ஃபாண்ட்ஸ் எதாவது மாற்றணும்னா அப்படி கீழே 2 செட்டிங்ஸ் இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கலரை வந்து நீங்கள் மேக்ஸிமம் ப்ரொஃபஷனலே யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நான் எதுக்கு நான் ப்ரொஃபஷனல் வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன்னா ஸோ மாடர்ன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஸ்யூமே பார்க்க வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நல்லா இருக்காது. ஸோ ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் வந்து பாயிண்டாக வரிசையாக கொடுக்கறதுனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெரிய ரெஸ்யூம் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெஸ்யூம்லாம் காட்டிட்டா இந்த மாதிரி இருக்கும் ரெஸ்யூமு. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க கடைசியில். ஸோ இப்போ வந்து என்னோடது நான் கடைசி வியூ பண்ணி காட்டுறேன். என்ன ஸோ எப்படி வந்து மார்க்ஸ் எஜுகேஷன்லாம் இருக்குன்னு. ஸோ நான் இப்போ என்னோடது வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ நான் எஜுகேஷனுக்குள்ளே போயிட்டு எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எஜுகேஷனில் போய் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஸ்எஸ்எல்சியில் எவ்வளோ அனிதா கவர்மெண்ட் ஸ்கூல் போட்டிருக்கேன். ஸோ கிரேட் இப்படி தான் போடணும். கடைசியில் வந்து நீங்கள் காலேஜுக்கு மட்டும் எந்த இயரில் ஆரம்பித்து எந்த இயரில் முடிறீங்க அது மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ மற்ற எல்லாமே நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட் பண்ண மட்டும் எழுதணும். காலேஜ் மட்டும் எந்த இயரில் ஆரம்பித்து எந்த இயரில் முடிகிற வரைக்கும் ஃபுல் டீடைல்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எஜுகேஷன் வந்து உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் அப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் எக்ஸாமில் பார்த்து கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே எங்கள் எக்ஸாம்பிள் இருக்கும். நம்மளாம் ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணால் மட்டும் அதுக்கு மட்டும் வேணால் எக்ஸாம்பிள் இருக்காது. மற்றபடி எல்லா செக்ஷனுக்கும் அதில் இருக்கிற செக்ஷனுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து பண்ணணும்னு. ஸோ கடைசியில் வியூ சிவி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆட் வந்து ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் அண்ட் ரீசெட் ஆர்டர். அதாவது நீங்கள் ஒரு ஆர்டர் வந்து தப்பாக கொடுத்தீங்க, இந்த ஆர்டர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் முதலேருந்து பண்ண ஆரம்பிக்கணும்னா ஸோ அதிலே ரீஅரேஞ்ச் அண்ட் ரீசெட் ஆர்டர்னு இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்புறம் நோட்டிஃபை ஆகும்.